வணக்கம். நம்ம இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு பென்சில் கார்விங் பத்தி பார்க்க போறோம். ஸோ பென்சில் கார்விங் அப்படின்னா நம்ம ஒரு சிங்கிள் கலர் பென்சில்ல பண்ணுவாங்க. இல்ல 1, 2 கலர்ஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம இந்த 1, 2 கலர்ஸ எப்படி மேட்ச் பண்ணி ஒரு கார்விங் பண்றது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு மீனை ட்ரை பண்ணியிருக்கோம் நம்ம. ஸோ இத வீடியோவ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அப்படின்னா தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா உங்களுக்கு எல்லாமே புரியும். ஸோ எப்படி ஆட் பண்ணியிருக்கோம், எப்படி அட்டாச் பண்ணோம் அப்படிங்கிறதெல்லாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ரெட் கலர் பென்சில் எடுத்து நம்ம ஃபஸ்ட்டு ஃபுல்லாக பீல் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மீனை நான் ஃபுல்லாக ரெட் கலரில் பண்ணுறேன். ஸோ அதனால பாடி ரெட் கலரில் பண்ணுறதுக்காக பென்சில் எடுத்து ஷார்ப் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நம்ம மேலே ரவுண்ட் ஷேப்பில் பண்ணிடலாம் தலை பண்ணுறதுக்காக. ஸோ இனி மீனோட செல் பகுதியை பண்ணிடலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா சைடில் ரெண்டு மார்க் மாதிரி கட் பண்ணிவிட்டு நீங்கள் பாக்கி லைட்டாக ஸ்க்ராட்ச் பண்ணி விட்டிங்கன்னா போதும். ஸோ இந்த மாதிரி ஸ்க்ராட்ச் பண்ணிவிட்டு இனி பாடியை பண்ணிடலாம். ஸோ பாடி ஓரளவு கீழே நம்ம அந்த ஷேப்பை அப்படியே ஒரு ஓவல் ஷேப்பில் நம்ம கீழே கொண்டு வரலாம், ஒரு மீனோட ஷேப்புக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா இதில் நம்ம ஒரு பாடியை மட்டும் தான் பண்ண போகிறோம். ஸோ ஆனால் பண்ணும்போது அந்த ஒரு வாலையும் சேர்த்து அந்த மாதிரி அப்படியே கொண்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதை கட் பண்ணிவிட்டு திரும்ப அட்டாச் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்காக பண்ணும்போது ஒரு ஃபுல் மீன் பண்ணுற மாதிரி நம்ம அந்த வால் எல்லாத்தையோடு பண்ணிடலாம். ஸோ அதுக்கப்புறம் தேவையில்லாத போர்ஷனை கட் பண்ணிவிட்டு நம்ம அதை அடிஷ்னலாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ஸோ கொஞ்சம் மெதுவாக நீங்கள் அதை கொஞ்சம் கட் பண்ணிங்கனாலே போதும். ஸோ பார்த்தீங்கன்னா தலைப்பக்கம் மட்டும் கொஞ்சம் ஃப்ளாட்டாக வச்சுட்டு மார்க் எல்லாமே ஓரளவு ரவுண்ட் ஷேப்பில் கொண்டு வந்துடலாம். ஸோ இதில் மெயினாக அந்த செல்லு பக்கமும் அந்த பாடியோட ஷேப்பும் தான் நமக்கு ரொம்ப முக்கியம் இதில். ஸோ அதை மட்டும் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நம்ம அப்படியே இதே கலரில் பின்னாடி உள்ள தலைக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த துடுப்பையும் நம்ம பண்ணிடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா லைட்டாக ஸ்க்ராட்ச் பண்ணி அந்த ஒரு சின்ன போர்ஷன் மட்டும் காமிச்சிக்கலாம் நம்ம அதில். ஸோ இனி அப்படியே ஃபுல்லாக கீழே கொண்டு வந்துடலாம். கொண்டு வந்துட்டு நம்ம வாலையும் ஓரளவு இதில் நம்ம ஷேப்பை கொண்டு அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். ஸோ இனி இந்த வால் பகுதி ஓரளவு ஃப்ளாட்டாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இனி வாலுக்கு கட் பண்ணிக்கலாம். ஸோ வாலுக்கு நான் பச்சை கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதை பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி ஷார்ப் பண்ணிவிட்டு ஒரு வி ஷேப்பில் ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கலாம். ஸோ இது ரொம்ப ஈஸி நம்ம பண்ணுறதுக்கு. ஒரு வி தான் நமக்கு தேவை. ஸோ ஏன்னா வால் வி ஷேப்பில் இருக்கும். ஸோ கோல்டு ஃபிஷ் அந்த மாதிரி பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் கூட ஓவல் ஷேப்பில் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம இதை பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இனி நம்ம இதை ஒட்ட போகிறோம். ஸோ அந்த எடுத்து வச்சு இந்த ஒரு பீஸை ஒட்டுறதுக்கு நான் சூப்பர் க்ளூ யூஸ் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் இப்படி வச்சா போதும். பட் ஆனால் ட்ரை ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ அது வரையும் ஹோல்ட் பண்ணி பிடிச்சிக்கணும், லைட்டாக கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி. ஸோ கொஞ்சம் ட்ரை ஆகிறது வரைக்கும் அதை கொஞ்சம் ஹோல்ட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் அது ஃபுல்லாக ட்ரை ஆயிரும். ஸோ இது ட்ரை ஆக ஒரு 5 to 10 செகண்ட் தான் ஆகும். ஸோ அது வரையும் ஹோல்ட் பண்ணி வச்சுருந்தா போதும். ஸோ இனி துடுப்புக்கு நம்ம 2 பச்சை கலர் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ ரொம்ப சின்ன பீஸாக தான் இருக்கும். ஸோ எடுத்து அப்படியே ஒட்டினீங்கன்னா போதும். அதுக்கப்புறம் நம்ம ஷேப் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இனி இதுக்கு ஒரு ப்ளூ கலர் பேஸ் கொடுத்துடலாம். ஸோ ப்ளூ கலர் பார்த்தீங்கன்னா அந்த தண்ணிக்காக நான் அந்த ப்ளூ கலர்மாக இருக்கிறதுக்காக பண்ணியிருக்கேன். ஸோ பேஸ் உங்களுக்கு வேறு ஐடியாஸ் இருக்குன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இது அன்இவன் ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு அது மேலே வைக்கிறதுக்காக தான் இது ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நம்ம பண்ணி வச்சுருந்த அந்த மீன் எடுத்து இதில் ஒட்டிடலாம். ஸோ இதுவும் நம்ம அதே சூப்பர் க்ளூவாக தான் யூஸ் பண்ணி ஒட்டியிருக்கோம். ஸோ 5 to 10 செகண்ட் ஹோல்ட் பண்ணி பிடிங்க, ஆட்டோமேட்டிக்காக ட்ரை ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கண் வரைஞ்சிக்கலாம். ஒரு சின்ன டாட் வச்சுருந்தா போதும், கண்ணுக்கு மென்ஷன் ஆயிரும். ஸோ ரொம்ப டீட்டெயிலாக வரைய முடியாது. ஸோ ஒரு 2 டாட் வச்சுருந்தா போதும். ஸோ அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. ஸோ இதில் நம்ம சின்ன சின்ன கலர் பென்சில்ஸை சேர்த்து ஒரு கார்விங் எப்படி பண்ணலான்னு பார்த்துருக்கோம். ஸோ இதே ஐடியாஸில் நீங்கள் வேறு கார்விங் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக எல்லாராலையும் பண்ண முடியும். ஸோ இது வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய நார்மல் பென்சிலில் ட்ரை பண்ணலாம். ஸோ கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் என்ன கார்விங் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ அந்த கார்விங்கை நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்படின்னா தான் அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். ஏதாவது கேட்கணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.